ஹாய், மறுபடியும் ஒரு கோடிங் வீடியோ. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அரே டாபிக் தான். நான் அதாவது எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் பார்த்து வச்சுட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ தான் நான் பேசிக்ஸ் பார்த்துட்டு வந்தேன், கொஞ்சம் ஈஸியாகவே போங்க, அப்புறம் போக போக ஹார்ட் டாபிக்ஸ் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் சம்ஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இப்போ நீங்கள் பேசிக் பார்த்துட்டு வரீங்களே, ஸோ இந்த அரே இந்த கான்செப்டில் இப்போ தான் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்னைக்கான கோடிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ். அதாவது என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு ஒரு 3 வேர்ட்ஸ் 4 வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எது வந்துட்டு காமனான ப்ரிஃபிக்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது தான் கான்செப்ட். இப்போ ஃபார் அன் இன்ஸ்டன்ஸ் வந்து இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீல்னு ஒன்று இருக்கும், ஸ்டன்னிங்னு ஒன்று இருக்கும், ஸ்டார்னு ஒன்று இருக்கும். ஸோ அது எல்லாத்துலேயுமே காமனாக எஸ்டின்னு இருக்குல்ல. ஸோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஐ மீன் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த 3 சென்டென்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த 3 சென்டென்ஸில் எதெல்லாம் காமனான வேர்ட்ஸ் வருதோ அதை வந்துட்டு நம்ம ஒன்றா இது பண்ணி அனுப்பணும். சப்போஸ் எதுவுமே இல்லைன்னா எம்டி ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நான் இதை வந்துட்டு ஈவன் வந்து அப்படியே பைத்தான்லையும் காட்டுறேன், வேற யாருன்னா ஜாவால போட்டிருப்பாங்கல்ல, ஸோ அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களால் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அதை தான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வாங்க கோடிங்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் பைத்தானில் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஏற்கனவே கோட் போட்டாச்சு இல்லை, ஸோ அதை வந்துட்டு நான் இதிலே சொல்லித்தரேன். ஏன்னா இதுவே ரொம்ப ஈஸியாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஜாவாவில் வேணும்னா இதுக்கு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டில் அந்த கான்செப்ட் மட்டும் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன், ஐ மீன் லைக் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ லாங்கஸ்ட் காமன் ப்ரிஃபிக்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபிக்ஸ் ஒன்று இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ இதில் தான் வந்து எல்லாமே ஸ்டோர் ஆக போகுது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஜிப் ஸ்ட்ரிங்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஜிப் ஸ்ட்ரிங்ஸ் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரே டைமில் இந்த ஃப்ளவரையும் செக் பண்ண முடியும், ஃப்ளோவையும் செக் முடியும், ஃப்ளைட்டையும் செக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணுறப்ப என்னால் ஈஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக செக் பண்ணுறப்போ எல்லாத்துலேயும் காமனாக எஃப்எல் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஃப்எல் மட்டும்தான் காமனாக இருக்குது. அதே செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள் ஒன்றுமே காமனாக இல்லை. ஸோ அதால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் எம்டி ஸ்ட்ரிங்காகவும் ரிட்டர்ன் பண்ணிடும். சப்போஸ் காமனான வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது மட்டும் இங்கே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரிஃபிக்ஸோட ஜாயின் பண்ணிவிட்டு இது வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ஈஸியான கான்செப்ட், அதால் தான் நான் ஜாவாவில் எக்ஸ்பிளைன் பண்ணல. சப்போஸ் நெக்ஸ்ட் டைம் எதனா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா நானே வந்துட்டு கோட் போட்டு ஜாவாவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சப்மிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு, நான் கோடே போடுறதில்ல. நைஸ். ஸோ அதுதாங்க முக்கியமாக கன்வே பண்ணணும்னு நினச்சேன், அதாவது தான் அந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் வேறு எந்தெந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். ஸோ அதான் வாரத்துக்கு ஒரு 2 வீடியோ போடணும்னு சொன்னேன்ல. ஸோ ஆக்சுவலாக நான் இன்றைக்கி வேறு வீடியோ பிளான் பண்ணியிருந்தேன். சரி கோடிங் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ எடுத்து இப்போ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யா, தட்ஸ் இட் அபவுட் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ அந்த வீடியோ.